வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்தியில் ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறேன். அதாவது இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து யாரெல்லாம் இந்த படத்துக்கு வந்து எதிராக வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நான் கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு டிவோஷனல் மூவி. அது ஒரு டிவோஷனல் மூவியாகவே ஃபுல்லாக எடுத்துருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் அதிகமாக வல்காரிட்டி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிவோஷனல் ஆஸ்பெக்டாகவே எடுத்தாங்கனாவே நாம் வந்து அதிகமாக வந்து இந்த படத்துக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்டோ எதுவும் சொல்ல மாட்டோம். பட் வந்து 3 மணி நேரம் படத்தில் 3.5 மணி நேரங்க கிட்டத்தட்ட படத்தோட ரன்னிங் டைம். நான் பேச போகிற படத்தோட பேர் வந்து கண்ணப்பா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் படம். 3.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, இந்த படம் பார்த்து எல்லாரையும் கேளுங்க, யாரை வேணால் கேளுங்க, லாஸ்ட் 20 மினிட்ஸ் இல்லை லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் படம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அந்த கண்டென்ட் வந்து சூப்பராக இருக்குது, எல்லோரும் கம்பல்சரி பார்க்கணும், மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானும் அதை மறுக்கல. நானும் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவருக்காக நீங்கள் படம் பார்க்கலாம், இல்லை இல்லைன்னு சொல்ல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்கவே முடியாதுங்க. ஒரு டிவோஷனல் மூவினா நம்ம என்ன நினைப்போம், நீங்கள் ஒரு போஸ்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவா அண்ட் வந்து ஹிந்து ரிலீஜன். நானும் வந்து ஒரு ஹிந்து தான். ஸோ எனக்கு வந்து ரிலீஜனில் ரொம்ப ஒரு மதிப்பு இருக்குது, நான் வந்து அதை மதிக்கிறேன். ஓகேங்களா, இல்லைன்னு சொல்ல. பட் என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து போஸ்டர் ஃபுல்லாக வந்து படத்தோட ப்ரொமோஷன் போஸ்டர் எல்லாமே வந்து சிவா சிவா சிவான்னு காட்டிட்டு படத்துக்கு உள்ளே நீங்கள் போகிறப்ப அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வல்கரிட்டி. லைக் வந்து ஓகே, அதாவது ஒரு ஹீரோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறீங்க. ஃப்ளாஷ்பேக்னு இல்லை, அது ஸ்டார்டிங்லேருந்து படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒருத்தர் எதனால் வந்து டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, கடவுளுக்கு ஆப்போசிட்டாக இருந்து கடவுள் பக்கம் எந்த எப்படி மாறுறாருங்கிறத ஒரு லைஃப் சர்க்கிள் நீங்கள் காட்டுறீங்க, எல்லாம் ஓகே. அது நீங்கள் வந்து வேறு விதமாக காட்டியிருக்கலாம். பட் அது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து காட்டி ஹீரோயின் ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டி ரொம்ப வல்கரிட்டியாக எடுத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று வந்து என்னன்னா, நான் ஏன் இவ்வளோ இதாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து இந்த படத்துக்கு போயிருக்காங்க. இந்த படம் போயிட்டு அவர் வந்து கிட்ஸோட போயிருந்தார். நீங்கள் சொல்ல நம்பாட்டீங்க, அவர் வந்து இதுக்காகவே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, அவர் மும்பையில் இருக்கார், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஃபேமிலியோட போயிருக்காரு. படம் பார்த்து ரொம்ப அஃபெக்டட். ஏன்னா அவரும் சொல்கிறாரு, லாஸ்ட் ½ அன் ஹவர் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபஸ்ட்டு 2.5 ஹவர்ஸ் என்னால் சமாளிக்க முடியல, வீட்டில் என்னோட கிட்ஸையும் என்னோட ஒய்ஃபையும் சமாளிக்க முடியல, அந்தளவுக்கு படத்தில் வந்து வல்காரிட்டி திங்ஸ் இருக்குது. அப்பப்போ நான் 2.5 ஹவர்ஸுமே ஃபுல்லாக வரும்னு நான் சொல்ல, அப்பப்போ இடையில இந்த இடைச்சல்கள் மாதிரி படத்தில் வந்து உங்களுக்கு ரொமான்ஸ் சீன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, படம் ஒவ்வொரு சீனும் போயிட்டு இருக்கப்போ ஐயோ இப்போ வந்துருமோ அப்போ வந்துருமோ பயந்துட்டே தான் அந்த படம் பார்த்துருக்காரு. ஸோ இந்த அளவு தான் இருந்திருக்கு இந்த படத்தோட ஒரு 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 திங். ஸோ இந்த படத்துக்கு நான் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நான் வந்து நான் ப்ரொமோஷன் மீன்ஸ் ரிவ்யூ கொடுக்கல. பட் அட் த சேம் டைம் ஒரு படம் நீங்கள் இவ்வளோ டிவோஷனாக எடுக்கிறீங்கன்னா எதுக்கு இவ்வளோ சீன்ஸ், இவ்வளோ வல்கரிட்டி திங்ஸ், இவ்வளோ ரொமான்ஸ் சீன்ஸ் நீங்கள் உள்ளே நுழைக்கிறீங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அண்டு இது மேபி ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு இல்லாட்டி இருந்தாலும் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பட் அதுக்காக இதை நீங்கள் வந்து ஃபுல் வந்து குடும்ப படம் டிவோஷனலாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு விஷயம் கொடுக்குறப்ப தான் இந்த படம் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக திங்ஸாக போகுது. வேற ஒன்றும் இந்த படத்தை பற்றி பெருசாக பேச ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து அதிகமாக காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தோட மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த லைக் கேமியோ வராங்களா, லைக் மோகன்லாலாக இருக்கட்டும், பிரபாஸாக இருக்கட்டும், அக்ஷய்குமார் ஹீ டன் வெரி குட் ரோல், காஜல் அகர்வாலாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஈவன் சரத்குமார் வந்து நம்ம ஹீரோ விஷ்ணு மஞ்சுவோட அப்பாவை நடிச்சிருக்காரு, அவர் கூட சூப்பராக பண்ணியிருந்தாரு. விஷ்ணு மஞ்சு படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ரொம்ப அந்த சண்டை காட்சிகளும் சரி, அவரோட மெனக்கெட்டல் வந்து அவரோட உடல் அமைப்பு எல்லாம் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது, கிளியராக தெரியுது. பட் ஸ்டில் இவங்க வந்து இந்த படத்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து 3.5 மணி நேரம் எடுத்துருக்காங்கல்ல, இந்த 3.5 மணி நேரத்தை ப்ராப்பராக வந்து வெறும் 1.5 மணி நேரம் வந்து எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக பண்ணி எந்த ஒரு வல்கரிட்டி எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருந்தா கூட இந்த படம் வந்து இன்னும் நல்லா பேசப்பட்டிருக்குமேன்னு எனக்கு ஜஸ்ட் தோணுது. இந்த படத்தோட டைரக்டர் முகேஷ் குமார் சம்திங் ஒருத்தர் வராரு. அவரால் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு போச்சா, இல்லை வந்து வேறு யாரோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இல்லை ஹீரோ சைடில் இல்லை அந்த தெலுங்கு மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை இந்த ஹிந்தி மார்க்கெட் இந்த மாதிரி வேணும், இல்லை தமிழ் மார்க்கெட் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி யாராவது அடிஷ்னலாக வந்து இடைச்சல்கள் மாதிரி இந்த ரொமான்ஸ் சீன்லாம் ஆட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுலேயே வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நம்ம முன்னொரு காலத்தில் இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனல் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கூட கொடுத்துருந்தாங்க. பட்
எனக்கு என்னமோ இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸோ அந்த வல்காரிட்டி கொஞ்சம் குறைச்சி டிவோஷனல் திங்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னமும் படம் நல்லா பேசப்பட்டிருக்குமேங்கிறத என்னோட கருத்து. மேற்கொண்டு இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூவை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸில் பேஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கம்.